அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு, ஒரு சின்ன குட்டி பதிவு தான். யுஎஸ்எஸ்ஆர். நான் படிக்கிற சமயம் யுஎஸ்சிஏ கேள்விப்பட்டிருக்கேன்ல, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. அது மாதிரி யுஎஸ்எஸ்ஆர்னால் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படிமே. அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சோவியத் ரஷ்யா கிடையாது, யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ். ஒரு கூட்டமைப்பு நாடு. யுனைடெட் வேறு, யூனியன் வேறு. யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ், ஜனநாயக குடியரசு நாடுகள். ஒரு 15 நாடு. ஒன்று ரஷ்யா, ரெண்டாவது உக்ரைன், மூணாவது பெலாரஸ், நாலாவது கஜகஸ்தான், அஞ்சாவது உஸ்பெஸ்கிஸ்தான், ஆறாவது துர்க்மெனிஸ்தான், ஏழாவது கிர்கிஸ்தான், எட்டாவது தஜிகிஸ்தான், ஒன்பதாவது சார்ஜியா, 10வது அர்மீனியா, 11 அமீர்பைஜான், 12 லிதுவேனியா, 13 லாட்வியா, 14 எஸ்தோனியா, 15 மால்டோவா. இந்த 15 நாடுகளும் சேர்ந்ததான் ஒரு கூட்டமைப்பு நாடு, ரஷ்ய கூட்டமைப்பு நாடு, சோஷலிஸ்ட் சோவியத் ரிப்பப்ளிக்ஸ். அது முதல்ல யூனியன் போட்டிருக்கணும், யூனியன் ஆஃப். அதில் ஒரு முக்கியமான நாணயம் நான் ஒரு 25 இயர்ஸுக்கு முந்தி கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். மாவீரன் லெனின், விளாடிமிர் லெனின். ஜோசப் ஸ்டாலினுக்கு முற்பட்டவர், ரஷ்யாவின் முதல் தலைவர், முதல் அதிபர். கடைசியாக கோர்பச்சேவுக்கு பிறகு தான் இது எல்லாமே பிரிஞ்சிச்சு. இவர் 1922 ஆரம்பித்த அந்த சோஷலிஸ்ட் நாடு ரஷ்யாவின் முதல் அதிபர். சிசிசிபி, வெரி ரேர் காயின், 1967 உள்ளது. இது ஒரு 2ஆம் உலகப் போரினுடைய 20வது ஆண்டு விழாவை முன்னிட்டு வெளியிட்டாங்க இந்த நாணயம். 47, 20, 67. ஒரு முக்கியமான நாணயம், பெரிய நாணயம், டப்பு காயின் மாதிரி இருக்கும். $250 ஒரு காயினோட வேல்யூ. இவர் தான் லெனின். இந்த நாணயத்தை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணதுக்காக இன்றைக்கி எடுத்தேன். அப்போ சரி அதோட செட்டை எல்லாம் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இந்த ஒரு நாணயம் இருக்கா, 2 நாணயம் இருக்கா. இது இந்த நாணயத்தோட முன்புறம் பின்புறம், அதுக்காண்டி இதை வச்சுருக்கேன் 2ஐயும். இது ஒரு செட்டு, இந்த நாணயத்தினோட முன்பக்கம் பின்பக்கம் அப்படின்னு. கமாமரேட்டிவ் காயின்ஸ். இதில் இன்னொரு கமாமரேட்டிவ் இருக்குது, $350, வெரி ரேர் காயின். இது 1965 உள்ளது. 1 ரூபிள், இது பேர் $1 கமாமரேட்டிவ் காயின், யுஎஸ்எஸ்ஆர். இது அந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர். இதுவும் 2வது உலகப் போரினுடைய 20வது ஆண்டு விழா, 20th anniversary ஆஃப் த விக்ட்ரி இன் த கிரேட் பேட்ரியாட்டிக் வார், சுதந்திர போர், வேர்ல்டு வார் 2 ஓவர் ஃபாசிஸ்ட் ஜெர்மனி. ஜெர்மனிலேருந்து ஜெண்டை விட்டுட்டு வெளியே வர சமயம் இது சிசிசிபி. இது அந்த சுதந்திர நிக்கல் சில்வர். இது இருக்குது காப்பர் நிக்கல். இது சில்வர் நிக்கல், வெள்ளி கலந்தது. இது சில்வர் நிக்கல் கொலாபரேஷன் காயின். இது 3மே கமாமரேட்டிவ் காயின்ஸ். சோவியத் ஆர்மி சோல்ஜர் மூவ்மெண்ட் ஃபோரம் அப்படின்னு எழுதியிருக்கு, பெர்லின். பிராப்டவ் பார்க் இன் பெர்லின். ஆக்சுவல் ரேட்டு $499.
நம்ம போட்டிருக்க 350 ரூபா. இந்த நாணயங்களை பற்றி மட்டும் போடுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. இந்த 1 2 3 இது 3 ஒரு கம்மாமிலிட்டி காயின் நினைவு நாணயம். இது 3 நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். இது எல்லாமே இங்கிட்ட இருக்கிற நாணயங்கள் எல்லாமே யூஎஸ்எஸ்ஆர், வேறு கண்ட்ரிஸில் நான் வைக்கலை. இதுலேயே ரஷ்யா நாட்டில் உள்ள நாணயங்கள் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அது தேடி பிடிச்சி எடுத்து இன்றைக்கி வைக்கலை, ஓரளவுக்கு தேடி எடுத்தேன். மால்டோவா யூஎஸ்எஸ்ஆரில் உள்ள நாணயம் வெறும் 60 ரூபா தான். இது சோவியத் யூனியன், இது யூஎஸ்எஸ்ஆர் உள்ள 5 100 ரூபா. இது அஜர்பைஜான், இது ஒரு நாணயம் 200 ரூபா, பை மெட்டாலிக்கு 2006 to 2017 உள்ளது, 50 கோபிக்ஸ். இதில் ஒரு 4-5 நாணயம் இருக்குது. இதில் ஆயில் கம்பெனியினுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். 1 2 3 ஒரு 3 நாணயம் அஜர்பைஜானில் இருக்குது. ஒரே விதமான நாணயம்தான். 1 200 ரூபா. இது ரஷ்யன் 5, இது 5 ரூபிள். இது வேறு அது வேறு நாணயம். முதல்ல ஒரு 5 வச்சோன்னா இது 5 கோபிக்ஸ். இது 5 ரூபிள். இது 200 ரூபா. இது 100 ரூபா. இது 81, இது 97. இதனோட ரேட் $7.15 அமெரிக்கன் டாலர். இது வேறு 5, இது வேறு 5, ரெண்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டு வெரைட்டிஸ் ரஷ்யாவில் உள்ளது. இது கஜகஸ்தான், அதில் ஒரு 4-5 நாணயம் இருக்கும். ஒரு நாணயம் 100 ரூபா. 100 டாங்கே 100. இதுலேயும் 1 ஒரு 2 ஒரு 3 ஒரு 4 ஒரு 5, எல்லாமே ஒரே ரேட்டு தான். ஒரு 5 நாணயம் இருக்கும் கஜகஸ்தானில். இது ரஷ்யா 15 கோபிக்ஸ் 200 ரூபா. இது என்னது உக்ரைன், இது யூஎஸ்எஸ்ஆர் நாட்டோட சேர்ந்தது, 90 ரூபா தான் ரேட்டு, 2008 உள்ளது. இது ஈரோட சேர்ந்துச்சு, யூரோப்பியன் கண்ட்ரிஸோடு சேர்ந்துருச்சு. லாட்வியா அப்படிங்கிற ஒரு நாடு, இவர் 70 ரூபா தான். 1 சென்ட், ஈரோவில் உள்ள 1 சென்ட் யூஎன்சி காயினு. 5 பானி மால்டோவா. சார்ஜியா, இது யூஎஸ்எஸ்ஆரோட சேர்ந்தது, சோவியத் ரிப்பப்ளிக்ஸோட சேர்ந்தது. 2 லஹ்ரி இதுக்கு பேர். 175 ரூபா. பை மெட்டாலிக் பெரிய நாணயம். யூஎஸ்எஸ்ஆர் 15 90 ரூபா. 1987 உள்ளது. ரஷ்யா 15 கோபிக்ஸ் 1981 உள்ளது, 150 ரூபா. எந்த நாணயம் வேணுமோ நீங்கள் அது மட்டும் வேணாம். 2 கோபிக்ஸ் பெலாரஸ், இது யூஎஸ்எஸ்ஆரோட சேர்ந்தது தான். மொத்தம் 15 நாடு, இங்கே ஒரு 10 நாடாவது வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். 3 6 7 8 9 10. உஸ்பெகிஸ்தான் 500 சோம் 150 ரூபா. யூஎன்சி காயின், பெரிய காயின் இது. இது சார்ஜியா 120 ரூபா. 1 லாரி, அது 2 லாரி. இது 20 சென்ட்டு எஸ்தோனியா. ஏற்கனவே வச்சுருக்கேன்னா வைக்கல இல்லை. உக்ரைனு, பெலாரஸு, உஸ்பெகிஸ்தானு, லாட்வியா, மால்டோவா. எஸ்தோனியா வைக்கலை. இது எஸ்தோனியா 120 ரூபா. 3 4 3 7 10 நாடு வச்சுட்டேன். சார்ஜியா 20 டெட்ரி பைசான்னு அர்த்தம், 80 ரூபா. இது அதுக்கடுத்தது உக்ரைன் 100 ரூபா. 10 கோபியாக். உக்ரைன் யாருக்குன்னே வச்சுருந்தேன்ல, இதில் இந்த இருக்குது உக்ரைனு. கஜகஸ்தான் 150 ரூபா. 2020 உள்ளது. 5 டாங்கே யூஎன்சி காயின். இது 5 டாங்கே கஜகஸ்தான். மொத்தம் ஒரு 4 8 11 நாடு இருக்குது.
இன்னொரு 4 நாடு என்கிட்ட இருக்காண்ணா, இதில் எடுத்து வைக்கல, இப்போ டைம் இல்லை, அது எங்கிட்ட இருக்குன்னு தேடி எடுக்கணும். இப்போ அந்த 3 நாணயத்தை விற்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் எடுத்து இப்போ வரிசைக்க வச்சுருக்கேன். இதில் அஜர்பைஜான், ரஷ்யா 2, கஜகஸ்தான் 3, கஜகஸ்தான் இப்போ ஒன்று வச்சுருந்தேன், இதோடு சேர்த்து வச்சா 4, 6, 10 நாடு இருக்குது. கஜகஸ்தான் 4, உக்ரைன் 5, லாட்வியா 6, மால்டோவா 7, ஜார்ஜியா 8, பெலாரஸ் 9, உஸ்பெகிஸ்தான் 10, எஸ்தோனியா 11, 3, 7, 10 தானே இருக்குது. அஜர்பைஜான், ரஷ்யா 2, கஜகஸ்தான் 3, உக்ரைன் 4, லாட்வியா 5, மால்டோவா 6, ஜார்ஜியா 7, பெலாரஸ் 8, உஸ்பெகிஸ்தான் 9, எஸ்தோனியா 10 நாணயம். 10 நாணயம் மொத்தம் 15 நாடு உண்டு. லிதுவேனியெல்லாம் வச்சுருக்கேன், ஒரு செட்டாக வச்சுருக்கேன், இதில் எடுத்து வைக்கல. லிதுவேனியா எடுத்து வைக்கல. மறுபடியும் இன்னும் கிர்கிஸ்தான் வைக்கல, துர்க்மெனிஸ்தான் வைக்கல, உஸ்பெகிஸ்தான் வைக்கல. இன்னொரு 5-6 நாடு வைக்க வேண்டியது இருக்குது இதில். வணக்கம். அந்த நாடுகள் வேணும்னா நான் ரெடி பண்ணி தந்துருந்தேன். இப்போ வந்து இந்த 10 நாடு வச்சுருக்கேன். 10 நாடுமே ஒரே கூட்டமைப்பு நாடுகள். இதில் வந்து ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், யூரோப்பியன் கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஒரு 6-7 கண்டம் இருக்குது. அது 7 கண்டத்து வரையும் நான் நாணயங்களை வைக்காமல் இது ஒரு கூட்டமைப்பு, யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் அப்படின்னு அப்படி அந்த 15 நாடு கொண்ட ஒரு அமைப்பில் ஒரு 10 நாடு வச்சுருக்கேன். இன்னொரு 5 நாடை ரெடி பண்ணி தர்றா இருந்தாலும் தந்துடுவேன். இருக்கிறத வாங்கிக்கோங்க, இல்லாத நான் மறுபடியும் அடுத்த பதிவில் போடுவேன். இப்போ இந்த யுஎஸ்எஸ்ஆர் காயின்ஸ் மட்டும் தனியாக ஒரு ஆல்பத்தில் வைக்க போகிறேன். மற்றவோட போட்டு ஒன்றா குழப்பாமல் அது மாதிரி தனியாக ஒன்று வைப்போம். அதுக்கப்புறம் ஆசியன் கண்ட்ரிஸ் தனியாக வைப்போம். அப்புறம் ஒவ்வொரு கண்டமாக தனித்தனியாக வச்சுக்கிடுவோம். வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் ரேட்டுன்னு சொல்லிட்டேன். இது ஏன்ஷியன்ட் காயின்ஸை பற்றி இன்றைக்கி நான் ரிசர்ச் பண்ணி போடலை. அதுக்கு தனி மூடு வேணும், அது சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வேணும், அமைதி வேணும், சாந்தம் வேணும். நம்மளோட நாலேஜை ஃபுல்லாக டோட்டலாக வலிச்செடிஞ்சு தூர எரிஞ்சிட்டு அப்புறம் ஒரு புது நாலேஜ் அதுக்கு கொண்டு வரணும். சிந்தனை வந்து புதுசாக செலுத்தணும். அப்போ தான் நீங்கள் அந்த நாணயத்துக்குள்ளே போக முடியும். பொறுமையாக இருக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்துலேயும் முடியும். உங்கள் அக்கை பொறுத்து அது. டென்ஷன் ஆகிட்டீங்க, கோவப்பட்டீங்க அப்படின்னு வெறுத்துட்டிங்கன்னா அதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வேணும். இன்றைக்கி அந்த சூழல் அமையலை. இன்றைக்கி இந்த 3 கமாமினிட்டிவ் காயின்ஸ் இருந்துச்சுல, அதை வைக்கிறதுக்கே நேரம் சரியாக போச்சு. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.